இந்த இடத்துல எதுவுமே இந்த மே வரைக்கும் பண்ணாதீங்க. மே மாசத்துக்கு பிறகு நீங்க சேவை கம்ப்யூட்டர் சென்டர் வைத்தால் வெற்றி கிடைக்குமா? அல்லது அரசு வேலை முயற்சி பண்ணலாமா? திருமணம் நடக்குமா? 2/6/95 10:22 PM. திருச்சி. கம்ப்யூட்டர் சென்டருக்கு யாரு? நம்ம இவரு தான், புதன் தான். சரி, இந்த இடத்துல சிம்ம ராசி, சாரி, கடகராசி பூச நட்சத்திரம். கடகராசி பூச நட்சத்திரம். புதன் எப்படி இருக்காரு? குருவினுடைய பார்வையில் இருக்கிறாரு, சுக்கிரனுடைய வீட்டில் இருக்காரு. சரி, இந்த இடத்துல மகர லக்னமாகி வளர்பிறை சந்திரன் லக்னத்தை பார்க்கறது ஒரு வகையில் நல்லது. லக்னமும் ராசி, லக்னாதிபதியும் ராசிநாதனும் குருவினுடைய பார்வையில் இருக்கிறாங்க. ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் தான் இது. சரி, இந்த இடத்துல சுக்கிரன் வேற திக்பலமா இருக்கிறாரு. புதன் தசை முடிய போது அடுத்து கேது தசை. புதன் தசையில இப்ப குரு புக்தி நடந்துகிட்டு இருக்கு. புதன் தசை குரு புக்தி, புதன் தசையில சனி புக்தி, புதன் தசையில குரு புக்தி, புதன் தசையில குரு புக்தி. நான் ரோங்க சொல்றேன்னா, ஆமா, புதன் தசையில குரு புக்தி சஷ்டாஷ்டகம். புதன் தசையில குரு புக்தி சஷ்டாஷ்டகம். அஷ்டம சனி இப்பதான் முடிஞ்சிருக்கு. புதன் தசையில சனி புக்தி. புதனுக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தாங்க. நீங்க பொறுமையா இருங்க. புதன் தசை குரு புக்தி சஷ்டாஷ்டகம் தான். அப்ப இந்த இடத்துல எதுவுமே இந்த மே வரைக்கும் பண்ணாதீங்க. மே மாசத்துக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் அமைப்புகள் இருக்கும். இதுல நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா? உங்களுக்கு செவ்வாயோட வீட்டுல இருக்கக்கூடிய இவரு, செவ்வாயுடைய வீட்டுல இருக்கக்கூடிய கேது ஒரு மாதிரியான மாற்றங்களை செய்வாரு. மாற்ற அமைப்புகளை கொடுத்து, இதுல புதனுடைய அமைப்புகள் இருப்பீங்கன்னா கம்ப்யூட்டர் சென்டர் வைக்கலாங்க. கம்ப்யூட்டர் சென்டர் வைக்கலாம் தான். ஆமா, இதுக்கு என்னன்னா சனி கொஞ்சம் புதனை பாக்குறாருன்றதுனால கொஞ்சம் இந்த மாதிரியான தன்மையெல்லாம் இருக்கும். எந்த மாதிரி? அதுக்குள்ள சில வேலைகளை பார்க்கக்கூடிய வேலைகள்லாம் இருக்கும். இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி சில தன்மைகளும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரியான விஷயமும், இந்த எலக்ட்ரானிக் மாதிரியான விஷயங்களே கழட்டி மாற்றுறது, ரிப்பேர் பண்றது, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரியும், அது உங்களுக்கு கை கொடுக்கும் தான் பிரதர். சரிங்களா?